கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே மத்தூர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் அடைப்பு ஏற்பட்டு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மத்தூர்பதி கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இந்த கிராமத்தில் கழிவுநீர் கால்வாய் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கால்வாயிலிருந்து கழிவுநீர் வெளியேற வழியின்றி கால்வாயிலேயே தேங்குவதால் துர்நாற்றம் வீசுவதோடு மட்டும் அல்லாமல் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு வைத்திருக்கிறாங்க. இதனால் நோய் தொற்று பாதிப்பு ஏற்படுவதாக கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிச்சிருக்கிறாங்க. முறையாக கழிவுநீர் வெளியேற நடவடிக்கை எடுத்து கிராம மக்களை நோய்ப்பிணியில் இருந்து காக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இந்த ஊர்ல டிச்சு போட்டு அந்த வேலை சுத்தமா சரியில்லை. அந்த தண்ணி வெளியேறவில்லை. அந்த தண்ணி வெளியே போகாதனால புள்ள கொசுகள் அதிகமா இங்க இருக்குதுங்க. அதால சின்ன சின்ன குழந்தைங்க இருந்து பெரிய ஆளுங்க காய்ச்சல், தலைவலி, பேதி இதெல்லாம் வருது. காயலா இதுக்கு மேல மூடி போட்டுருந்தா அந்த கொசு வந்து நிற்காது. ஒழுங்கான வாட்டம் கொடுத்துருந்தா தண்ணி போயிட்டுக்கும். சிமெண்ட் போட்டது எல்லாமே ஜெல்லி அந்த எம்சன் புள்ள கரைஞ்சி உழுது. 4-5 வாட்டி ஆளுங்களும் கீழே உழுது அவங்களுக்கு கை கால அடிபட்டுக்குதுங்க. இதை எந்த அதிகாரி ஸ்டெப்பு எடுக்கவே கிடையாது. பில்லு மட்டும் கரெக்டா வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனா அந்த வேலையை இன்ஜினியர் தரமா இருக்குதா இல்லைன்னு செக் பண்ணவே கிடையாது. இந்த கிராமத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 350-400 பேர் இருப்பாங்க. அதிகமா தண்ணி வந்தாதான் பாதி தண்ணி போகுது, பாதி தண்ணி அப்படியே நிக்குது. இப்ப அந்த டிச்சு போடுறது ஹைட்டே பாத்தீங்கன்னா 2 அடிக்குது. 2 அடியில 1 அடி மண்ணேக்குது. அது தண்ணி எங்க போக எங்கேயும் போகாது. இதே பார்த்தோம்னா நம்ம வீடியோவில் 900 மீட்டருக்கு ஆர்டர் வாங்கினுங்க. அவங்க போட்டதே இது பாத்தீங்கன்னா 200 மீட்டர் இல்ல 250 மீட்டர் தான் போட்டுப்பாங்க. இதே அவுட்டர் மட்டும் தான் டிச்சு போட்டுக்கிறாங்க. தவிர ஊரு உள்ள டிச்சு கிடையாது. ஊரு உள்ள இன்னும் இதை விட கோரமா இருக்குது. தண்ணி எங்கேயும் போக முடியாது, தவிக்க முடியாது. இதுல பெண்கள் ஏகப்பட்டதை பாதிக்கப்படுறாங்க. அதையும் நீங்களே பார்த்துட்டு அது என்ன நடவடிக்கை எடுக்க வேணும், நீங்க தான் எடுக்கணும். 3 வருஷம் ஆச்சு. என்னன்னே தலைவர் கண்டுக்காத போயிட்டாங்க, கழிஞ்சும் போயிட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக்குது. டிச்சு இறங்கி சேரே வரணும். பொம்பளை தான் வாடுறேன், நான் வாடுறேன். நாங்களே அவங்க வீட்டுக்கலாண்டா அவங்கவுங்க வசதி பண்ணி கல் போட்டுக்கினாங்க. கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் பொதுவா கீதில்லி மோரிக்கு மூடாப்பு. எங்க ஊருக்கு எதுவுமே மூடாப்பே பண்ணல. அவங்க எல்லாம் அவங்கவுங்க கம்பி வாங்கிட்டு வந்து சிமெண்ட் வாங்கிட்டு வந்து கல் அறுத்து போட்டு நம்ம புளியும் குட்டிக்கிறோம், மோரில் உளுந்து வசதி பண்ணிக்கிறாங்க. எங்க கையில வசதி இல்லை. நாங்க அப்படி விட்டுட்டோம் கடைசி வரைக்கும். இந்த தண்ணி வந்துச்சுன்னா கொசு ரொம்ப தண்ணியே போறதில்ல சாமி. திமிட்டே பைப்புக்குது. பெருசா பைப் வச்சுதானே ஊர் தண்ணி பூத்தி போகும். திமிட்டு பைப்பு காவாய்க்கு போற தண்ணி மாதிரி வச்சு அதுல எப்படி போகும் தண்ணி? எல்லாம் அங்கங்க அடப்புங்க. நீங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எடுங்க சாமி. நாங்க அவ்வளவுதான் எங்களால முடியும். கொசு தாங்க முடியல. எல்லா ஊருக்கும் மூடாப்புக்குது, எங்க ஊருக்கு மூடாப்புக்குதா சாமி. இந்த ஊர் தண்ணி டிச்சு தண்ணி பூரா எங்க வீட்டை நாங்க தேங்குதுங்க. பூரா வெறும் கொசுகு, பாம்பு எல்லாம் வீட்டுக்கு எல்லாம் பாம்புக்கு வந்துருது. வேற இந்த ஊறப்பட்ட குப்பையும் கவரும் காயும் அப்படி கிடக்குது. இது வரைக்கும் நாங்க யாருக்கிட்ட சொல்லி யாருமே பார்க்கல. மாட்டுங்களுக்கு, ஆட்டுங்களுக்கு, பிள்ளைங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாத போச்சு. நாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போறோங்க. நாங்க ரொம்ப ஏழைங்க சாமி. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வசதி கிடையாது. 5 வருஷமா சொல்றோங்க. யாருமே பார்க்கல இது வரைக்கும். தடத்துல போறவங்க வரவங்க தான் பார்த்துன்னு போறாங்க. நான் தான் அந்த பேப்பரையும் கீப்பரையும் வாரி நெருப்பு வைக்கிறது, பூச்சி புழு சேர்ந்துக்க மாட்டு வீட்லயே நின்றுச்சுங்க சாமி பாம்பு. எல்லாம் ஆளுங்க சேர்த்து அப்புறம் அடிச்சுங்க. எல்லாம் வீட்லயே எல்லாம் முட்டையிட்டு குஞ்சு பறிக்கிற நிலவரத்துக்கு வந்துருச்சு. இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு அதே தலைவர்கிட்ட கூட மூக்கானூர் தலைவர்கிட்ட கூட தான் சொன்னோங்க. அவங்க கூட பாத்துக்கலான்ட்டு அவங்களும் பார்க்கல. டிச்சுங்கெல்லாம் இப்படி இருக்குது. அப்ப எங்க வீட்டானே டிச்சுங்கெல்லாம் இப்படி இருக்குது. அது நீங்களும் அதை ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுக்கணும். அதுங்களுக்கெல்லாம் மூடா போட்டு கொடுக்கணும். கூரெல்லாம் உடஞ்சி போய் கந்தர் குளமா கிடக்கு சாமி. எங்களுக்கு என்ன புள்ள குட்டிங்க போய் தவறி சேடையில் கொண்டுட்டா என்ன பண்றது? இந்த கொசு கடியில் கிடக்குறது என்ன பண்றது? இதெல்லாம் ஒரே நாத்தம் ஊட்டானு சாப்பிடறதுக்கு முடியல. கதவை சாத்தின்னு தான் சாப்பிடுறோங்க. கதவே திறக்க முடியறது இல்லை. அப்படியெல்லாம் இருக்குது.